வரலட்சுமி பூஜை நல்லபடியாக முடிஞ்சுது. வரலட்சுமி பூஜைக்கு யூஸ் பண்ண தாம்பூலம், அதுக்கப்புறம் குங்குமச்சிமிழ், சந்தன கும்பா இதெல்லாமே கழுவி நல்லா தொடச்சி காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் அட்டைப்பெட்டியில் போட்டு வைக்க போகிறேன். அதுக்கப்புறவு வரலட்சுமி பூஜைக்கு பிரசாதம் பண்ணோம்ல, அந்த பாத்திரங்கள் எல்லாமே கழுவி வச்சுருக்கு. அதையுமே தொடச்சி காய வச்சுட்டு, அதையும் அட்டைப்பெட்டியில் போட்டு வைக்கணும். வரலட்சுமி பூஜைக்குன்னே தனி பாத்திரங்கள் வச்சுருக்கேன். வேறு எந்த பூஜைக்குமே அதை யூஸ் பண்ண மாட்டேன். வேறு பூஜைக்கு வேணும்னா ஒரு சில பாத்திரங்கள் மட்டும் தான் வச்சுருப்பேன். இந்த பாத்திரங்களை எப்போதுமே நான் தொட மாட்டேன். இதை அப்படியே எடுத்து மேலே அட்டைப்பெட்டியில் வச்சுட்டோம்னா நம்ம அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ண முடியாதுல்ல அப்படின்ட்டு மேலே வச்சுருவோம். கீழே வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கே தெரியாமல் நம்ம பிள்ளைங்க எடுத்து கூட யூஸ் பண்ணிடுவாங்க. அதனால் மேலே வச்சுட்டோம்னா யாருமே தொட மாட்டாங்கிறதுனால நல்லா தொடச்சி காய வச்சு எல்லா பாத்திரத்தையுமே உள்ளே போட்டு வச்சாச்சு. வரலட்சுமி பூஜை முடிஞ்சாலும் கூட நம்மளுக்கு சில வேலைகள் இருக்க தான் செய்யுது. ஏன்னா நம்ம அதுக்கு யூஸ் பண்ண பொருள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டுருக்கோம். சாமி சம்மந்தமான பொருள்கள் மட்டும்தான் நம்ம மேலே எடுத்து வச்சுருக்கோம். இந்த பாத்திரங்கள், தாம்பூலங்கள் அது எல்லாமே கீழே தான் இருக்குது. அதனால் அதையும் தொடச்சி மேலே வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வேலை கிளியர் ஆயிரும்.